கர்த்தரோட பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். எனக்கு 2018 மேரேஜ் ஆச்சு. மேரேஜுக்கு முன்னாடியே எனக்கு பிசிஓடி இருந்துச்சு. கொஞ்ச நாள் கழிச்சு தைராய்டும் வந்துடுச்சு. ஸோ ஜென்ரல் சேயிங் என்னென்னா, பிசிஓடி தைராய்டு இருக்கும்போது குழந்த அவ்வளோ சீக்கிரமாக பிறக்காது அப்படின்ட்டு. பட் ஆனால் எனக்கு வந்துட்டு அப்போத்துலேருந்து எப்போ நான் இது ரெண்டுத்தில் டயக்னோஸ் ஆனானோ அப்போத்துலேருந்து நான் ரொம்ப ப்ரேயர் பண்ணேன். இந்த மாதிரி நேச்சுரல் விதத்தில் எனக்கு வந்துட்டு ப்ரெக்னென்சி வரணுன்ட்டு. அன்பரின் பாதத்தில் ஒரு நாள் மீட்டிங்க்கு நான் வந்தேன் 2018. அப்போ வந்து நான் ப்ரேயர் பண்ணேன். அப்போ அங்கிள் சொன்னாங்க, யார் யார் வந்துட்டு ப்ரெக்னென்சிக்காக வெயிட் பண்ணுறீங்களோ நேச்சுரல் ப்ரெக்னென்சிக்கு இன்னும் கொஞ்ச நாள் உங்களுக்கு பாசிட்டிவ் ரிசல்ட் கிடைக்கும்னு சொன்னாங்க. ஸோ அதே மாதிரி வந்துட்டு எனக்கு பாசிட்டிவ் ரிசல்ட் வந்துச்சு. ஹாஸ்பிட்டலில் போய் ஸ்கேன் எடுத்து பார்க்கும்போது, இதுதான் என்னோடய ஃபஸ்ட்டு பையன். ஹாஸ்பிட்டலில் போய் ஸ்கேன் எடுத்து பார்க்கும்போது பேபி நல்லா இருக்குது, கரெக்டாக யூட்ரஸில் தான் இருக்குது. ஸோ அது நேச்சுரல் ப்ரெக்னென்சின்னு சொன்னாங்க. ரெண்டாவது வந்து அற்புதம் வந்து என்னோடய செகண்ட் டெலிவரிக்கு. இவன் பிறந்ததுக்கப்புறம் எனக்கு கொஞ்ச நாள் கழித்து ஃபெலோப்பியன் டியூப்பில் பிளாக் வந்துடுச்சு. ஸோ என்ன சொன்னாங்க, நேச்சுரல் ப்ரெக்னென்சி, இன்கேஸ் நீங்கள் ப்ரெக்னென்சி பிளான் பண்ணுறீங்கன்னா வந்துட்டு அது நேச்சுரலாக முடியாது, லேப்ரோஸ்கோபி பண்ணிவிட்டு ஃபஸ்ட்டு அந்த டியூபல் பிளாக்கை எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் தான் வந்துட்டு ப்ரெக்னென்ட் ஆக முடியும். அது வரைக்கும் எனக்கு ரொம்ப பெயின் இருந்துச்சு. ரொம்ப டாக்டர்கிட்ட போனால் ஃபெலோப்பியன் டியூப் பிளாக் சொல்லிட்டாங்க. அதுக்கப்புறம் வந்துட்டு இந்த 2022 ஃபெப்ரவரியில் வந்துட்டு எனக்கு ப்ரெக்னென்சி ரிசல்ட் பாசிட்டிவ் வந்துச்சு. நான் ரொம்ப வருத்தப்பட்டேன். எனக்கு இது வந்து டியூபல் ப்ரெக்னென்சியாக இருக்கக்கூடாது அப்படின்ட்டு. அங்கிள் சொன்னார், இந்த மாதிரி ஹெவன்லேருந்து எது வந்தாலும் அது ஒரு பிளெஸ்ஸிங்காக தான் முடியும்ன்ட்டு. ஸ்கேன் எடுத்து பார்க்கும்போது ரிசல்ட் வரும்போது டாக்டரே ஷாக் ஆகிட்டாங்க. இந்த மாதிரி இது வந்து ரொம்ப பாசிபிள் இல்லை, ஃபெலோப்பியன் டியூபோட ஒரு நேச்சுரல் ப்ரெக்னென்சி பாசிபிளே இல்லைன்னு சொன்னாங்க. ஸோ நான் ப்ரேயர் பண்ணது அங்கிளோட வார்த்தை எனக்கு ஞாபகம் வந்துச்சு. அதே மாதிரி எனக்கு அந்த டைமில் என்ன சொன்னாங்க, சர்ஜரி, எனக்கு சிசேரியன் தான் ஆச்சு. சர்ஜரி பண்ணும்போது உங்களுக்கு வந்துட்டு ஃபெலோப்பியன் டியூபையும் பிளாக் பண்ணது எடுத்துடலாம் அப்படின்னாங்க. பட் ஃபார் மை சர்ப்ரைஸ் அண்ட் எவ்ரிபடி சர்ப்ரைஸ், எனக்கு வந்து அந்த ஃபெலோப்பியன் டியூப் பிளாக் அது நேச்சுரலாகவே மறைஞ்சிருச்சு. எனக்கு லேப்ரோஸ்கோபி தேவைப்படும். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். நாங்கள் பெங்களூர் ஜெயநகர்லேருந்து வரோம். போன வருஷம் ஏப்ரல் 2 நாங்கள் இங்கே ப்ரேயருக்கு வந்திருந்தோம். அப்போது ஸ்டீஃபன் ஐயா கிட்ட எங்கள் அண்ணாவது எங்கள் அண்ணிக்கு ஃபோட்டோ வச்சு ப்ரேயர் பண்ணிட்டு போனோம். அவங்களுக்கு கல்யாணம் ஆகி 9 வருஷம் ஆகி கூட குழந்தை இல்லாத இருந்துச்சு. இப்போ அதே ஏப்ரல் 2 எங்கள் அண்ணனுக்கு ஒரு பொன் குழந்தை பிறந்திருக்குது. அதுக்காக கடவுளுக்கு நன்றி சொல்கிறேன். கர்த்தருக்கு நன்றி. நான் வந்து மும்பைலேருந்து வரேன். 7 வருஷமாக எனக்கு குழந்தை இல்லை. லாஸ்ட்டு ஏப்ரல் மந்த்து நான் இங்கே வந்தேன். நான் எல்லோரும் ஹாஸ்பிட்டலுக்கோ போயிருந்தேன். IVF என்னென்னவோ ட்ரை பண்ணியிருந்தேன். எதுவுமே எனக்கு சக்ஸஸ் ஆகவே இல்லை. லாஸ்ட்டாக இங்கே வந்தேன். அம்மா கூட்டிகிட்டு வந்தாங்க. ஐயா எனக்கு லாஸ்ட்டாக எனக்கு கையில் ஒரு வசனம் கொடுத்தாரு, கர்த்தர் உனக்கு கர்ப்பப்பையில் கொடுத்துட்டாரு, நீ பத்திரமா பாதுகாத்துக்கோ அப்படின்னு சொன்னா, இந்த வசந்த பிடிச்சிக்கோ அப்படின்னு சொன்னார். இதை பிடிச்சிட்டு தான் நான் பாம்பேக்கு போயிருந்தேன். அந்த மந்தே நான் கன்சீவ் ஆகிட்டேன். நான் இப்போ எனக்கு டிசம்பர் மந்த்து பாப்பா பிறந்துட்டாங்க. ஒரு அழகான குழந்தையை கொடுத்து இந்த பிள்ளைகளை தேவன் ஆசீர்வதித்திருக்கிறார். கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமான எனதருமை சகோதர சகோதரிகளே, நம்மை சிருஷ்டித்தவரும் நம்மை உண்டாக்கினவரும் நம்மை ஒருபோதும் மறந்து போகாதவருமாகிய இயேசு கிறிஸ்து முனையிட்ட நாமத்தினால அவங்க எல்லாரையும் வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறேன். அல்லேலூயா. எல்லாரும் சந்தோஷமாக இருக்கீங்களா? சரி, இன்றைக்கி மங்கள வார்த்தை எடுத்து வாசிப்போம். உபாகமத்தின் புஸ்தகம் 31ஆம் அதிகாரம் 8வது வசனம் இப்படியாய் சொல்லுகிறது. எடுத்து வாசிப்போம். கர்த்தர் தாமே உனக்கு முன்பாக போகிறவர், கர்த்தர் தாமே உனக்கு முன்பாக போகிறவர், அவர் உன்னோடே இருப்பார், அவர் உன்னோடே இருப்பார், அவர் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, அவர் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை, நீ பயப்படவும் கலங்கவும் வேண்டாம் என்றார். பயப்படவும் கலங்கவும் வேண்டாம் என்று சொல்லுகிறார். நீ பயப்படவும் வேண்டாம், எதை குறித்தும் கலங்கவும் வேண்டாம். ஏன்னா நான் உனக்கு முன்னால் போகிறேன்னு சொல்கிறார். நான் உன் கூடவே இருக்கிறதா தீர்மானித்து வந்திருக்கிறேன்னு சொல்கிறாரு. நான் உன்னை விட்டுட்டு வெளியே போகிறதா இல்லைன்ற ஒரு முடிவோட கர்த்தர் வந்திருக்கிறார். நீங்கள் ஆண்டவரை விட்டுட்டு போயிருக்கலாம், ஆனால் ஆண்டவர் இன்றைக்கு ஒரு முடிவோடு வந்திருக்கிறார். இனி உன்னை விட்டுட்டு நான் போக மாட்டேன், உன் கூடவே இருப்பேன், உன்னை நான் கைவிட்டுற மாட்டேன் மகளேன்னு ஆண்டவர் சொல்லுகிறார். ஹல்லேலூயா. 40 கல் உன் சரீரத்தில் இருக்கலாம். இந்த 40 கல்லையும் 40 செகண்டில் ஆண்டவர் உடைச்சி மாற்றுவார். ஹல்லேலூயா.
தீராத உதிரப்போக்கு போயிட்டே இருக்கு, பல மாதமாக பல வாரமாக. கவலையப்படாத, அதுக்கு ஒரு விடிவு காலத்தை கட்டுவதற்காக கர்த்தர் அழைத்து கொண்டு வந்திருக்கிறார். ஆமென். இன்னைக்கு ஆண்டவர் சொல்றார், நீ கலங்காத மகளேன்னு சொல்றார். இந்த கலக்கம் அப்படின்னாச்சுன்னா அதுக்கு கத்தோலிக்க மொழிபெயர்ப்பில் என்ன போட்டிருக்குன்னா திகைக்காதே. கலங்காதேன்றதுக்கு பதிலாக கத்தோலிக்க மொழிபெயர்ப்பில் என்ன போட்டு திகைக்காது அப்படின்னா திகைச்சு போய் நிற்கிறது, என்ன செய்கிறதுன்னு தெரியாம தடுமாறிட்டு நிற்கிறது, அதுதான் கலக்கம். கலக்கம் அப்படின்னாச்சுன்னா அடுத்தவனை ஒரு காரியத்தை செய்ய விடாது. அழுறது வேற, கலங்குகிறது வேற. கலங்கிட்டாங்கன்னா அது மனசு சம்பந்தப்பட்ட காரியம். அவன் கலங்கிட்டான்னா அவனால் எதுவுமே செய்ய முடியாது. அதாவது அந்த திகைச்சு நிற்கிறது அப்படின்னா என்ன செய்யலான்னே தெரியாம குழம்பி நடுரோட்டில் நின்றுட்டு பைத்தியக்காரன போல புலம்பி இருக்கிறது தான் கலங்கி கொண்டிருக்கிற ஒரு இருதயம். இந்த இருதயம் மட்டும் கலங்கிட்டுன்னா அவனால் ஆக்கப்பூர்வமாக எதுவும் செய்ய முடியாது. இந்த கலக்கம் முதல்ல என்ன பண்ண, ஒரு மனுஷனுக்கு டிப்ரெஷனை கொடுக்கும். அதன் பிறகு அந்த மன அழுத்தத்தை கொடுத்து அவனை பைத்தியக்காரனாக்கி விடும். அதன் பிறகு அவனுக்கு தூக்கத்தை கெடுத்துரும். பைபிளில் ஒரு வசனம் சொல்லப்பட்டிருக்கிறது, தானியேல் 2:1. நெபுகாத் நேச்சார் ஒரு சொப்பனத்தை கண்டான், அதனால் அவனுடைய ஆவி கலங்கி அவனுடைய நித்திரை கலைந்தது. அப்படின்னா என்ன அர்த்தம் தெரியுமா? உன் மனசுல கலக்கம் வந்துருச்சுன்னா தூக்கம் போச்சுன்னு அர்த்தம். ஒரு மனுஷனுடைய மனசு கலங்கிருச்சுன்னா, அவருடைய மனசுல ஏதாவது பாரங்கள் அழுத்தம் வந்துச்சுன்னா தூக்கம் போச்சுன்னு அர்த்தம். தூக்கம் போச்சுன்னா அதுக்கப்புறம் நிம்மதி போச்சு, நம்முடைய கிரியேட்டிவிட்டி போச்சு, அவனால் எதுவுமே செய்ய முடியாது. நைட்டெல்லாம் தூங்காமல் இருக்கிறவனா நாளைக்கு அடுத்த நாள் காலையில் பார்த்தா கண்ணெல்லாம் உள்ளே போயிட்டு அப்படி என்னமோ சோர்ந்து போய் சாப்பிடாம 10 நாள் கடந்த மாதிரி இருக்க நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஒரு மனுஷனுக்கு தூக்கம் ரொம்ப அவசியம் என்பதற்காகத்தான் ஆண்டவர் பகலில் பெரிய சூரியனை படைச்சி வெளிச்சத்தை கொடுத்துட்டு நைட்டு டிம் லைட்டில் அவன் நல்ல அழகாக நிம்மதியாக தூங்குறதுக்கு தான் சந்திரனை படைத்தார். ஏன் அதே சூரியனே நைட்டு இருக்கலாமே? அந்த சூரியன் இருந்தால் அவனால் தூங்க முடியாது. அதனால தான் குளிர்ச்சியான சந்திரன், சின்ன டிம் லைட், நம்ம பாஷையில் சொன்னால் 0 வால்ட் மாதிரி ஒரு பல்பை உலகத்திற்கே ஆண்டவர் போட்டார். அதுதான் மூன். காலையில் எழும்பின உடனே சூரிய வெளிச்சம், அதுதான் ஹெட்லைட். சூப்பரான, அது எத்தனை வாட்ஸ்ன்னு யாராலையும் கணக்கிட முடியாத ஒரு வாட்ஸ் உள்ள ஒரே லைட்டு முழு உலகத்துக்கும் வெளிச்சம் கொடுக்குது. ஆமென். என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளை, ஒரு சின்ன அறைக்கு அத்தனை லைட்டு தேவைப்படுது. ஆனால் முழு உலகத்துக்கு ஆண்டவர் ஒரே ஹெட்லைட். அதுக்கு பேர் என்ன? சூரியன். ஹல்லேலூயா. இந்த கலக்கம்தான் அவர் சொன்ன அந்த வேதனைக்குரிய காரியம். அது என்ன பண்ணனா, நம்ம எதையுமே பண்ண விடாது. என்னால் எதுவும் பண்ண முடியாது, எதுவும் செய்ய முடியாது அப்படின்னு சொல்லிட்டு நம்முடைய வாழ்க்கையில் உள்ள முன்னேற்றத்தை தடை செய்கிறது இந்த கலக்கம். தலையில் உள்ள ஒவ்வொரு முடிகளையும் ஆண்டவர் எண்ணி வச்சிருக்கான். தலையிலிருந்து ஒரு முடி விழுந்தா கூட என் ஆண்டவருக்கு தெரியாம விழாது. எவ்வளவு முடி கொட்டிச்சோ அத்தனை முடிகளையும் பல மடங்காக மறுபடியும் கர்த்தர் முளைக்க பண்ணுவார். கழுகுகளுக்கு புதுபலன் கொடுக்கிறார். கழுகுடைய இறக்கைகள் எல்லாம் கீழே விழுந்து ஐயோ என்னால பறக்க முடியலையேன்னு சொல்லி அந்த வானத்தை அண்ணாந்து பார்க்கும் பொழுது அண்டர் மறுபடியும் அந்த ரெக்கையிலிருந்து விழுந்த இதழ்களை முளைக்க பண்ணுவாராம். ஒருவேளை நீ என்னால இனி பறக்க முடியாது, எதுவுமே செய்ய முடியாது, டாக்டர் சொல்லிட்டாங்க, படுத்த படுக்கதான், வீட்டிலே தான் இருக்கணும்னு சொல்லியிருந்தா, இன்னைக்கு ஆண்டவர் சொல்றாரு, கழுகுகளுடைய இறக்கைகளிலிருந்து விழுந்து போன அந்த இதழ்களை முளைக்க பண்ணுகிற ஆண்டவர் உனக்கு ஒரு புது இறக்கை முளைக்க பண்ணுவார், புது இதழ்களை முளைக்க பண்ணுவா. நீ என் செட்டைகளை அடித்து கழுகுகளை போல செட்டைகளை அடித்து அடித்து உயர 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 பறந்துகிட்டே இருப்ப. ஹல்லேலூயா. உன் அற்பமா பார்த்த ஜனங்களுக்கு முன்பாக இனி ஆச்சரியமாய் உன்னை நான் நிறுத்துவேன். அது எல்லாருடைய கண்களுக்கு ஆச்சரியமாய் இருக்கும். கடந்த நாட்கள்ல உன் பாதைகள் முட்கள் நிறைந்த பாதைகளாய் இருந்திருக்கலாம். நீ கடந்து போக வேண்டிய வேலிகள் முட்கள் நிறைந்த வேலியா இருந்திருக்கலாம். உடம்பெல்லாம் காயப்படுது ஆண்டவரே. எந்த பக்கம் திரும்பினாலும் என்னை காயப்படுத்துறவங்க தான் இருக்காங்க ஆண்டவரே. எனக்கு ஆறுதல் சொல்ல யாரும் இல்லை ஆண்டவரே. எனக்கு உதவி செய்ய யாரும் இல்லை. எனக்கு காயம் கட்ட யாரும் இல்லை. எல்லாரும் என்னை காயப்படுத்துறாங்கன்னு ஒருவேளை நீ சொல்லிட்டு இருந்தீன்னா, காயப்பட்ட நாட்களுக்கு காயம் கட்டுகிற ஆண்டவர் இன்றைக்கு உனக்காக வந்திருக்கிறார். உடைய சரீரத்தில் உச்சம் தலைமுதல் உள்ளங்கால் வரைக்கும் இருக்கிற எல்லா காயங்கள்
இன்னைக்கு ஆண்டவருடைய தழும்புகளினால குணமாகிறது. அவர் தன்னுடைய தழும்புள்ள கரத்தை உன் மேல வச்சு ஆண்டவரை தொட்டு குணமாக்குவார். தோல்வியாதி மாறுது மகளே, உடம்பெல்லாம் எரியுது, சீப்பு வச்சு சொரிஞ்சுக்கிட்டே இருக்க, கத்தி வச்சு சொரியிற, கண்ணீரோட நீ வந்திருக்கலாம். கத்தியை தூக்கி போடு, உன்னுடைய சீப்பை தூக்கி போடு. கர்த்தருடைய அபிஷேகம் உன் மேல இறங்கி இருக்கிறது. எல்லா தோல்வியாதிகளையும் ஆண்டவர் மாற்றி சொல்றாரு. உனக்கு முன்ன போறது மட்டும் இல்லை, இதுக்கு மேல நான் உன் கூடவே இருப்பேன்னு ஆண்டவர் முடிவெடுத்துட்டார். வேதம் சொல்கிறது, அவர் விரும்பினபடியினாலே இங்கே வாசம் செய்வார். இன்னைக்கு பிறகு உங்க வீடு ஆண்டவர் விரும்பி குடியிருக்கிற ஒரு வீடா இருக்கும். வீடு குட்டி நரகமா இருக்கணும் நீ சொன்ன இல்ல, அதை குட்டி பரலோகமாக ஆண்டவர் மாற்றி கொண்டிருக்கிறார். எந்த காரியம் எனக்கு கை கூடலன்னு நினைச்சாயோ அது உன் வீட்டுல கிடக்கும்னு ஆண்டவர் சொல்லுகிறார். ஆண்டவர் தாவீதை பத்தி சொல்லும் போது சொன்னாரு, தாவீது நாளுக்கு நாள் விருத்தி அடைந்தான், சேனைகளின் கர்த்தர் அவனோட இருந்தார். ஏன் தெரியுமா நாளுக்கு நாள் விருத்தி அடைந்தான்? சேனைகளின் கர்த்தர் அவனோட இருந்தாரா. இன்னைக்கு ஆண்டவர் சொன்ன, நான் உன் கூட இருந்து இனி நாளுக்கு நாள் விருத்தி, நாளுக்கு நாள் முன்னேற்றம். இன்னைக்கு விட நாளைக்கு ஒரு முன்னேற்றம், நாளையோட நாளை மறுநாள் முன்னேற்றம். நாளுக்கு நாள் என் நிலைமை ரொம்ப வீக்கா போயிட்டு இருக்கு, நாளுக்கு நாள் என்னுடைய நிலைமை பின்தங்கி போயிட்டு இருக்கு. இருக்கிற சொத்தெல்லாம் வித்துட்டு இருக்கிற, நகையெல்லாம் வித்துட்டு இருக்கிற, இதுக்கு மேல எங்க போறதுன்னு தெரியல. கண்ணீரோட வந்திருக்கிறியா? இன்றைக்கு அதற்கு ஆண்டவர் ஃபுல் ஸ்டாப் வைத்து புதிய வாழ்க்கைக்கு கமா போட்டு இன்னைக்கு ஆண்டவர் ஆரம்பித்து வைக்கிறார். நீ வருகிற நாட்கள்ல இனி நீ கடன் வாங்க மாட்ட. அநேக ஜாதிகளுக்கு கடன் கொடுக்க பரலோக மதகுகளை திறக்கிறது. மனுஷனுடைய மனங்கள் மூடப்பட்டது உண்மைதான். உதவி தேடி போன இடங்கள் எல்லாம் மூடப்பட்டது உண்மைதான். நீ தேடி போன பேங்க் வாசல் மூடப்பட்டது உண்மைதான். ஆனா பரலோக பேங்க் இன்றைக்கு உனக்காக திறக்கிறது. கடந்த மாதம் கோயம்புத்தூர் குடும்ப ஆசீர்வாத கூட்டத்திற்கு போயிருந்தேன். ஒரு சகோதரி, அவனுடைய பெயர் ஜீவா லதா. அவங்க தன்னுடைய ஃப்ரெண்டு ரொம்ப நேசித்த ஒரு தோழி, அவளுக்கு 45 வயது. நீ வாடா, இன்னைக்கு ஏதாகிலும் ஒன்று ஆண்டவர் உனக்கு செய்வார் என்று கூட்டு வந்தாங்க. அவளை கூட்டு வந்து தனி ஜப நேரத்தில் நிறுத்தினாங்க. பிள்ளைத்தாச்சியை கூட நான் பார்த்துருக்கிறேன். ஓரளவுக்கு வயிறு அப்படி பெருமை இருக்கும். முழு மாத பிள்ளைத்தாச்சியை விட டபுள் மடங்கு பெருசு அவளுடைய வயிறு வீங்கி போயிருந்தது. கல் மாதிரி இருக்கு, கை வச்சு பார்த்தா கல் மாதிரி இருக்கு. என்னம்மான்னு கேட்டேன். அவ சொன்னாங்க, மாதம் 2 கிலோ 3 கிலோ ஏறி என்னுடைய வயிற்றில் ஒரு பெரிய கட்டி, கை வைக்கிறதுக்கு டாக்டர்ஸ் பயப்படுறாங்க. அவ்வளோ பெரிய கட்டி என்னுடைய வயிற்றில் இருக்குது. நான் கை வச்சு பார்த்தா கல் மாதிரி இருக்கு, கருங்கல் மாதிரி இருக்கு. அப்போ தான் அந்த சகோதரியை பார்த்து ஆண்டவர் சொல்கிறாரு, இப்போ நான் உன்னை ப்ளஸ் பண்ணி அனுப்புகிறேன், நீ ஒரு சீலோவாமுக்கு போ அப்படின்னார். சீலோவாம்னா உங்களுக்கு தெரியுதா? ஒரு குருடனை ஆண்டவர் குணமாக்கும் போது சேரை பூசி, அந்த சேரை எடுத்து எச்சில் வச்சு அந்த சேரை மண்ணை பூசி சேர் உண்டாக்கி அவனுடைய கண்களில் அதை பூசிட்டு, நீ சீலோவாம் குளத்தில் போய் கழுகு உனக்கு சுகம் கிடைக்குன்னு சொன்னார். அதே போல் அவன் போனால், அங்கே போயிட்டு திரும்பி வரும்போது அவனுக்கு பார்வை கிடைத்தது. அப்போ ஆண்டவருடைய ஒரு பார்ட்டும் அந்த சீலோவாம் குளத்தினுடைய ஒரு பார்ட்டு சேர்ந்து அந்த குருடனுக்கு பரிபூர்ண விடுதலை. அப்போ இந்த சகோதரியை பார்த்து சொல்கிறாரு, என்னுடைய பார்ட்டி இப்போ நான் பிளஸ்ஸிங் பண்ணிட்டோன்னே, நீ டாக்டர் இடத்துல போ, டாக்டருடைய கரத்தை மறைத்து நான் வெளிப்படுவேன். அப்போ அவங்களுக்கு என்ன பயம்னா, இவ்வளோ பெரிய கட்டி, இதை எடுக்கும்போது எனக்கு உயிருக்கு ஏதாவது ஆபத்து ஆகிடுமோன்னு பயந்து 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 பல மாதங்களாக போகாமல் இருந்த அந்த தாய், ஆண்டவர் சொன்னதுக்கு பிறகுதான் திருப்பி சரி டாக்டர்கிட்ட போகலான்னு சொல்லி ஒரு முடிவெடுத்தாங்க. ஆண்டவர் துரிதப்படுத்தினார். நீ நேரடியாக உடனே போ டாக்டர்கிட்டன்னு சொன்னார். நீ சீலோபாமுக்கு போ, நான் உன்னை குணமாக்குவேன் என்று சொன்னார். ஹல்லேலூயா சொல்லிட்டு அந்த மகளுக்காக ஜெபிக்கும் போது, வியாதியை உன்னை விட்டு விலக்கி போடுவேன், இந்த கட்டியை உன் சரீரத்தில் இருந்து விலக்கி போடுவேன் என்று சொல்லி அந்த சகோதரியை பிளஸ் பண்ணி ஜெபம் பண்ணிட்டு கூட்டுற அந்த சகோதரிகிட்ட சொன்னேன், லேட் பண்ணாமல் சீக்கிரம் டாக்டர்கிட்ட போயிருங்க அப்படின்னு சொல்லி பரலோக வைத்தியரே சொல்லி அனுப்பிட்டார். நேராக போயிட்டு, அது வரைக்கும் நிறைய டாக்டர்ஸ்லாம் எடுக்க பயந்தாங்க. ஆனால் மதுரையில் மருத்துவமனையில் போய் நேராக அவங்க அட்மிட் ஆகிறாங்க. அட்மிட் ஆகி டாக்டர்ஸ், எப்படா இவ்வளோ பயங்கரமாக இருக்குது, இதுன்னா சாதாரண இப்படி ஒரு லைஃப்பில் பார்த்ததே கிடையாது.
அப்படின்னு பார்த்துட்டு கடன்னு 1 மணி நேரத்தில் அவங்க சொல்கிறாங்க, டாக்டர் சொன்னாங்களாம், டிலே ஆகிடுச்சுன்னா எனி டைம் அது வெடிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கிறது. அதனால் இம்மீடியட்டாக வந்தவங்க செக் பண்ண வந்தவங்கள உடனே பண்ணி 1 ஹவரில் அந்த அந்த சாட்சியில் அவங்க எழுதியிருக்காங்க, 1 மணி நேரத்துக்குள்ளால் டாக்டர்ஸ் யூனிட் எத்தனை பேர், 10 பேர், 10 சர்ஜரி பண்ணுற டாக்டர்ஸ் கூடி 10 மணி நேரம் சர்ஜரி. ஒரு பொண்ணுக்கு 10 டாக்டர்ஸ் சேர்ந்து 10 மணி நேரம் சர்ஜரி. ஓப்பன் பண்ணி பார்த்தா 41 கிலோ கட்டி. யோசித்து பாருங்க. அப்படின்னா ஒரு குட்டி குழந்தை கூட இல்லை, ஒரு குட்டி வாலிப மகளே வயிற்றுக்குள்ளே இருக்கிற மாதிரி அவ்வளோ பெரிய கட்டி. அதை ஓப்பன் பண்ணி அந்த கட்டியை ஓப்பன் பண்ணி பார்த்தா 29 லிட்டர் ஒரு திரவம் உள்ளே இருக்குதான். அது தண்ணி இல்லாமல் சீலெல்லாம் வச்சு 29 லிட்டர் அதில் போட்டு பாருங்கள். மதுரை வேலம்மாள் மருத்துவமனையில் பெண்ணின் வயிற்றில் 41 கிலோ கட்டி வெற்றிகரமாக அகற்றம். ஹல்லேலூயா. அந்த பேப்பர் கட்டிங் அவங்க அனுப்பியிருக்காங்க. ஆமேன். யோசித்து பாருங்க, 41 கிலோ கட்டி 29 லிட்டரில் உள்ள திரவம் எல்லாம் சேர்ந்து சீழ் பிடிச்சு இருந்த வயறு வெடிக்கிற நிலைமையில் ஆண்டவருடைய சமூகத்தில் வந்தாள். கர்த்தர் அவளுக்கு பரிபூர்ண சுகத்தை கொடுத்தார். ஹல்லேலூயா. அன்னைக்கு மட்டும் அவ வரலன்னா டாக்டர் சொல்றாங்க அந்த வயிறு வெடிச்சு போயிருக்கு. அதனால தான் 1 மணி நேரத்தில் அவசரமாக சர்ஜரி. 10 மணி நேரம் 10 டாக்டர்ஸ் எப்படி இருக்கு யோசித்து பாருங்க. அப்படின்னா 41 கிலோ கட்டி உள்ளே இருக்குதுன்னா சில பிள்ளைகள்கிட்ட, வாலிப பிள்ளைகள்கிட்ட கேட்டால் சொல்லுவாங்க, நானே 40 கிலோ தான்னுவாங்க. சில பிள்ளைங்க சொல்லுவாங்க 30 கிலோ தான். அப்போது ஒரு அவ்வளோ பெரிய உருவத்தை சுருட்டி ஒரு கல் மாதிரி உள்ளே வச்சிருந்த அந்த வயிறு எப்படி தூக்கிட்டு அந்த அம்மா அலைஞ்சாங்க. ஆண்டவருடைய கிருபை. நேரம் வந்தது, கர்த்தரை தேடி வந்தாள். அவளுடைய வாழ்க்கையில் இருக்க அந்த கட்டுகளையும் கட்டிகளையும் ஆண்டவர் அகற்ற தீர்மானித்தார். ஆண்டவர் சொல்லலைன்னா அவள் போயிருக்க மாட்டா. அதான் அவங்களுடைய ஃப்ரெண்டு சொல்கிறாங்க, போகவே மாட்டேன்னு இருந்தாங்களா. ஆனால் ஆண்டவர் சொல்லி அவள் போனா ஆண்டவர் டாக்டர்ஸுடைய கரத்தை மறைத்து கர்த்தர் வெளிப்பட்டார். ஹல்லேலூயா. நான் சில நேரங்களில் இப்படிப்பட்ட பெரிய சர்ஜரிக்கு போகிறவங்க ஜெபிக்க வருவாங்க. அப்போ அவங்களுக்காக ஜெபிக்கும்போது நான் என்ன சொல்வேன், ஆண்டவரே, பைபிள் ஒரு வசனம் இருக்குது, உனக்கு பிரயோஜனமாக இருக்கிறதை நான் உனக்கு போதித்து நீ நடக்க வேண்டிய வழியிலே உன்னை நடத்துகிற உன் தேவனாகிய கர்த்தர் நானே. அப்படின்னா இவளுக்கு பிரயோஜனமாக இருக்கிறதை டாக்டருக்கு போதித்து நடக்க வேண்டிய வழியிலே அவரை நடத்துகிற தேவனாகிய கர்த்தர். அப்படின்னா என்ன அர்த்தம் தெரியுமா? இவளுக்கு என்ன பண்ணணும்னு டாக்டருக்கு ஆண்டவர் தான் அறிவுரை கொடுத்த, ஆண்டவர் தான் கூட இருந்து செய்வார். ஆமென். உனக்கு பிரயோஜனமாயிருக்கிறதை நான் உனக்கு போதித்து, டாக்டருக்கு போதித்து அவர் நடக்க வேண்டிய வழியிலே அவரை நடத்துகிற, என்ன பண்ணணும், எப்படி சர்ஜரி பண்ணணும்னு அவரை நடத்துகிற தேவனாகிய கர்த்தர். ஹல்லேலூயா. என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளை, மரணத்தின் விளிம்பில் இருந்த அந்த மகளை குணமாக்கின ஆண்டவர் இன்றைக்கு ஒன்ன குணமாக்குவார். ஹல்லேலூயா. இது எப்ப நடக்குன்னா, கர்த்தர் உனக்கு முன்னே போனோம். கலங்கி வந்தாள், என்னுடைய வாழ்க்கை அவ்வளவுதான் வந்த, ஆனா கலங்காதே, நான் உனக்கு துணை நிற்கிறேன் என்று ஆண்டவர் சொல்கிறார். ஹல்லேலூயா. அப்படியே எழும்பி நிற்கிறீங்களா அதே நம்பிக்கையோட? கலங்காதே, திகையாதே, நான் உன் தேவன், நான் உன்னை பலப்படுத்தி உனக்கு உதவி செய்ய வந்திருக்கிற மகளே. என் நீதியின் வலக்கரத்தினால உன்னை ஏந்துவேன், உன்னை சுமப்பேன், உன்னை தப்புவிப்பேன், வியாதிக்கு தப்புவிப்பேன், சத்துருடைய பார்வைக்கு தப்புவிப்பேன், பொல்லாத அக்கிரம சிந்தைகளிலிருந்து தப்புவிப்பேன். ஆண்டவருடைய வல்லம் உன் மேல இறங்கி கொண்டிருக்கிறது. கர்த்தருடைய அபிஷேகம் உங்கள் மேல நிழலிடுகிறது. பரலோகத்திலிருந்து ஒரு அக்கினி உங்கள் மேல விழுகிறது. பரலோகத்திலிருந்து ஒரு அபிஷேகம் உங்கள் மேல இறங்குகிறது. நுகங்களை முறிக்கிறது, கட்டுகளை அறுக்கிறது. எனவே இஸ்ரவேலே, நீ கலங்காதே, நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை. இதோ உனக்கு முன்னே நான் போகிறேன், நான் உன் கூடவே இருப்பேன் மகளே, உன்னை விட்டு விலக மாட்டேன். ஆண்டவரே, இந்த உத்தரவாதம் என் பிள்ளைகளுக்கு நீர் தந்ததற்காய் உமக்கு கோடி நன்றி பலிகளை காணிக்கையாக்குகிறோம். என் பிள்ளைகளுக்கு விரோதமாய் உருவாக்கப்பட்ட எல்லா செய்வினை கட்டுகள், மாந்திரீக வல்லமைகள் இயேசுவின் நாமத்தினாலே அழிக்கப்படுவதாக. அவைகள் ஒன்றும் இனி என் பிள்ளைகளை சேதப்படுத்துவதில்லை. அது வந்த வழிக்கு திரும்பி போனதற்காக உமக்கு நன்றி. என் பிள்ளைகளுக்கு விரோதமாய் ஒரு வழியாய் வந்த மாந்திரிக வல்லமைகள், வந்த மனுஷர்கள் 7 வழியாய் ஓடி போனதற்காய் ஸ்தோத்திரம். தெய்வீக சமாதானத்தை தாரும், நிம்மதியை தாரும். யாரெல்லாம் குடும்பத்தில் ரட்சிக்கப்படவில்லையோ
ரட்சிப்பின் போர்வை அவர்கள் மேல போர்த்தி ஜெபிக்கிறேன். ஆண்டவர் அற்புதங்களை செய்வீராக. நாங்கள் ஆசீர்வதித்து ஜெபிக்கிறோம். பெரிய காரியங்களை செய்யும் இயேசுவின் மூலம் பிதாவே. ஆமென், ஆமென். Genesis Creations Media Academy, certification in media technology. Our course includes videography, photography, live video mixing, Photoshop, live sound mixing, drone cinematography, and video editing. Praise the Lord. I welcome you all on behalf of Genesis Creations Media Academy. இந்த கோர்ஸ் நாங்கள் ஸ்டார்ட் பண்ணதுக்கான மெயின் ரீசன்ஸ் பார்த்தீங்கன்னா 3 பெனிஃபிட்ஸ் இருக்குங்க. ஃபர்ஸ்ட் பெனிஃபிட் பார்த்தீங்கன்னா இந்த கோர்ஸ் வந்து ஜஸ்ட் 3 months கோர்ஸ் தான். நீங்கள் 3 months இந்த கோர்ஸை நீங்கள் படித்து முடிச்சிடலாம். செகண்ட் பெனிஃபிட் பார்த்தீங்கன்னா இது வந்து ரொம்ப காஸ்ட் எஃபெக்டிவ். ஸோ நீங்கள் ஈஸியாக அஃபோர்ட் பண்ணி இந்த கோர்ஸை நீங்கள் படித்து முடிக்கலாம். மூணாவது பார்த்தீங்கன்னா இங்கே வந்து ப்ரொஃபஷனல் டீச்சிங் வித் ப்ரொஃபஷனல் எக்யூப்மெண்ட்ஸ் கொடுக்குறோம். ஸோ நீங்கள் ஃப்யூச்சரில் எங்கேயாவது போய் ஜாப் ஜாயின் பண்ணாலும் சரி, இல்லை நீங்கள் வந்து பிஸ்னஸே ஆரம்பித்தாலும் சரி, அந்த ப்ரொஃபஷனல் எக்யூப்மெண்ட்ஸை ஹேண்டில் பண்ணுறதுக்கான ப்ரொஃபஷனல் ட்ரைனிங் நாங்களே உங்களுக்கு கொடுத்துருவோம். ஸோ நீங்கள் கோர்ஸ் முடிச்சுட்டு வெளியே போகும்போது உங்களுக்கு ஜாப் கைடன்ஸ் அண்ட் இன்டர்ன்ஷிப் நாங்களே கொடுத்துருவாங்க. ஸோ இதுக்கும் மேலே உங்களுக்கு ஏதாவது டீட்டெயில்ஸ் வேணும்னா நீங்கள் ஸ்டாஃபை காண்டாக்ட் பண்ணலாம். உங்களுக்கு எல்லா டீட்டெயில்ஸும் கொடுப்பாங்க. வாங்க நம்ம கிளாஸ் ரூமில் சந்திக்கலாம். தேங்க்யூ. For further details, contact 7824850999 or visit our website at www.genesiscreations.in.